அந்தமான் எங்கேயோ இருக்கு சரியா, ஆனா அது நம்ம நாட்டோட ஒரு பகுதி தான். இப்ப மால்டிவ்ஸ், மொரீஷியஸ் அதெல்லாம் வேற நாடாயிருச்சு, கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படிங்கறது கூட புரிஞ்சுக்கலாம். ஆனா இது பாருங்க, ஜஸ்ட் ராமேஸ்வரத்துல இருந்து ரொம்ப கிட்ட, இது எப்படிங்க நம்ம நாட்டோட ஒரு பகுதி ஆகாம போச்சு? ஏன்னா இப்ப பிரிட்டிஷ் தான் அங்கேயும் காலனைஸ் பண்ணி ஆண்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவு பெரிய ஒருங்கிணைந்த இந்தியா ஆகுறப்போ இலங்கையும் நம்ம கூட இருந்துச்சுன்னா எல்லா வகையிலயும் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, இலங்கை எப்பவுமே தனியாகத்தான் பார்க்கப்பட்டது ஐரோப்பியர்கள். ஆமா, ஏன்னா இந்தியாவோட இருக்கக்கூடிய வணிகமும் இலங்கையோட இருக்க வணிகமும் அவங்க பிரிச்சுதான் பார்த்தாங்க ஆரம்பத்துல இருந்தே. அதனாலதான் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீங்க ஒன்று இருக்கும், இலங்கைக்கு அவன் ஒரு தனியா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் தனியா தான். அவன் ஆரம்பத்துல இருந்தே அட்மினிஸ்ட்ரேஷன் வெள்ளக்காரன் வந்து கவர் பண்ண. இன்னொன்னு, வெள்ளக்காரனுக்கு முன்னாடி டச்சு இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கால் பதிச்சுட்டாங்க. சோ அந்த ஃபைட் எல்லாம் இருந்தனால இது அந்த ரெண்டு நிர்வாகமாவே இது பிரிஞ்சு போச்சு. சப்போஸ் இது ஒரே நிர்வாகம் அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒரே நிர்வாகம் அப்படின்னா என்னால பண்ண முடியலன்னா நடுவுல கடல் இருந்தனால. கடல் அப்படிங்கும்போது அது கடல் கடந்து போற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்த உடனே அது தனி நிர்வாகம், இதை தனி நிர்வாகம் அவன் பிரிச்சு வச்சுட்டான். சோ ஆனா அதுக்கு முன்னாடி ஏன்னா பாண்டியர்கள் பல வாட்டி கைப்பற்றிருக்காங்க, சோழர்கள் கைப்பற்றிருக்காங்க, அப்பயும் ஒரு ஒருங்கிணைந்த நாடு ஆர்க்க முடியல இல்லையே. சோழர்கள்லாம் வந்து அதை கட்டுப்படுத்தி தானே வச்சு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோழ பேரரசு காலகட்டத்துல இலங்கை தீவு முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ளதான், சோழர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு, சோழர்களோட நிர்வாகத்துக்குள்ளதான் இருந்துச்சு. சோ நீங்க 200 வருஷம் இப்பதாங்க வந்து இலங்கை தனியா சுத்திக்கிட்டு இருக்கு. பாண்டியர்கள் வலுப்பெற்று இருந்த காலகட்டத்திலையும் இலங்கை வந்து பாண்டியர்கள் கட்டுப்பாட்டுல தான், சோழர்கள் வலுப்பெற்று இருந்த காலகட்டத்திலையும் இலங்கை வந்து சோழர்கள் கட்டுப்பாட்டுல தான். இவங்க ரெண்டு பேரும் பெருசா வலுப்பெற்ற ஒரு சாம்ராஜ்யம்னு உருவாக்குனாங்க. அப்ப எப்படி பாத்தீங்கன்னா நான் சொல்ல மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாரவர்மன், இந்த இவங்க காலகட்டத்திலையும் முழுமையா வந்து இலங்கை தீவு வந்து பாண்டியர்கள் கட்டுப்பாட்டுல. அதற்கு முன்னாடி சோழர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலகட்டத்துல ஃபுல்லா கட்டுப்பாட்டுல வந்துச்சு. ஃபுல் கான்குவெஸ்ட் ஃபுல்லா கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குலோத்துங்கன் வரைக்குமே கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. குலோத்துங்க சோழன் தான் இங்க உள்நாட்டு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராணுவத்தை வந்து இங்க ஷிஃப்ட் பண்றாப்புல, அதோட அந்த கண்ட்ரோல் போயிருச்சு.